உங்களால் டிக்டாக் பார்க்க இயலும்னு சொன்னால் அதை வச்சு உங்களால் ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ண இயலும். அது எப்படின்னு சொல்லி தெரியணும்னு சொன்னால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி டிக்டாக் மோனடைசேஷன் ப்ரோக்ராம் இல்லது. டிக்டாக் உங்களுக்கு எந்தவித பணமும் தரமாட்டாங்க டிக்டாக்ல இருந்து. ஆனால் டிக்டாக்கை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். நான் உங்களுக்கு 3 வகையான ஆன்லைன் ஏர்னிங் மெத்தட் சொல்ல போகிறேன். அந்த 3ல் 2 பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்டாக்கை வச்சு ஏர்ன் பண்ணுறது, இன்னொரு விஷயம் டிக்டாக் இல்லாமல் வேற ஒரு விஷயம் உண்டு. ஸோ இந்த டோட்டலாக நான் 3 சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ப்ளஸ் அந்த 3ஐயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸாம்பிள்ஸோட எங்கே படிக்கலாங்கிற விஷயத்தையும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மோனடைஸ் அட்டென்ஷன் சொல்கிற விஷயம். இது என்னன்னு சொன்னால் உங்களால் மக்களோட அட்டென்ஷனை கிரப் பண்ண இயலும்னு சொன்னால் உங்களால் மணியை மேக் பண்ண இயலும். அட்டென்ஷன் தான் என்னன்னு சொன்னால் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட அட்டென்ஷனை நான் கிரப் பண்ணினதால தான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ உங்களோட அட்டென்ஷனை நான் கிரப் பண்ணியிருக்காட்டி நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி போட்டு எப்பயோ போயிருப்பீங்க. ஸோ உங்களோட அட்டென்ஷனை ப்ளஸ் ஆன்லைனில் இருக்கிறார்கள் அட்டென்ஷனை கிரப் பண்ணுறது ஒரு ஸ்கில். இந்த ஸ்கில் உங்களுக்கு தெரியும் சொன்னால் உங்களால் thousands of dollars ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த மொனடைஸ் அட்டென்ஷனுங்கிறதுல கிட்டத்தட்ட 3 வகையில் ஏர்ன் பண்ண மெத்தட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து நிறைய அவங்களோட வீடியோஸை லாங் டேர்ம் ஃபார்மேட்டில், அப்படி இல்லைன்னு சொன்னால் பாட்காஸ்ட் வழியில் இல்லாட்டி யூடியூப்பில் பெரிய வீடியோவாக போட்டிருப்பாங்க. அவங்களோட வீடியோஸை எடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அதுக்கு கேப்ஷன்கள் போட்டு அழகாக்கி நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாக்களில் அப்லோட் பண்ணி வியூஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பீங்கன்னா அவங்க உங்களுக்கு பே பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த கிரியேட்டருக்கு அட்டென்ஷன் எடுத்து கொடுக்கீங்க, அதுக்கு நீங்கள் பே பண்ணுவாங்க. இவங்க ஒவ்வொரு 1000 வியூஸுக்கும் கிட்டத்தட்ட $1 $5-10 வரைக்கும் பே பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஓன் வீடியோஸ் கிரியேட் பண்ண தேவையில்ல, இன்னொரு ஆள் வீடியோவை எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது மட்டும்தான். இதில் இருக்கிற 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஜிசி வீடியோஸை கிரியேட் பண்ணுற நிறைய பிராண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட பிராண்ட் அவேர்னஸுக்கு வீடியோஸ் தேவை. அதை நீங்கள் உங்களோட மொத்த காட்டி நீங்கள் வீடியோ செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏஐயை வச்சு கூட நீங்கள் வீடியோ செய்யலாம். அப்படி நீங்கள் ஏஐ வச்சு வீடியோஸ் செஞ்சு அதை நீங்கள் உங்களோட பிளாட்ஃபார்மில் அப்லோட் பண்ணி அதுக்கு நீங்கள் வியூஸ் ஜென்ரேட் பண்ணுவீங்கன்னா அதுக்கும் அந்த பிராண்ட்ஸ்கள் உங்களுக்கு ஒவ்வொரு 1000 வியூஸுக்கும் $10-$20-$50-$100 கூட அவங்க பே பண்ணுவாங்க. 3வது செல் யூ ஸ்கில். நீங்கள் இன்னொரு ஆளுக்கு ஒர்க் பண்ணாமல் உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில் வந்துருக்கீங்கன்னு சொன்னால் அதை ஒரு கோச்சிங் ப்ரோக்ராமாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் டிக்டாக்ல அட்டென்ஷனை கிரப் பண்ணுறது மூலம் அதை மார்க்கெட்டிங் பண்ணுறது மூலம் நீங்கள் மார்க்கெட்டிங்குக்காக டிக்டாக்கை யூஸ் பண்ணி அதை செல் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னொரு ஆள்ற ப்ராடக்ட்டோ சர்வீஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டராக ஜாயின் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை நீங்கள் டிக்டாக் மார்க்கெட் பண்ணுறது மூலம் டிக்டாக்ல மார்க்கெட்டிங் பண்ணுறது மூலம் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டராக கிட்டத்தட்ட 10% 90% வரையும் கமிஷன் ஜென்ரேட் பண்ணிக்கொள்ளலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட். இப்போ நான் சொன்ன இந்த 4 மெத்தட்டும் அட்டென்ஷனை கிரப் பண்ணுறங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே அடங்கி இருக்குது. 2025 அட்டென்ஷனை கிரப் பண்ணுறதுங்கிறது ஒரு ஸ்கில். என்ன காரணம்னு சொன்னால் இப்போ வேற ஏர்லியராக இருந்ததை விட இப்போ வியூவர்ஸோட அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சிட்டு போகுது. ஏர்லியராக நீங்களே யோசிச்சு பாருங்கள், யூடியூப் வீடியோஸ்கள் 1 hour 2 hour வீடியோலாம் இருந்து சாதாரணமாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்டாக்ல இந்த ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் வந்ததுக்கு பிறகு ஷார்ட்டாக ஒரு 5-10 நிமிஷம் வீடியோ பார்க்குறதுக்கு ஆட்களுக்கு சரியான கலவாக போயிட்டு இருக்குது. ஏண்டா அவ்வளவு சாய்ஸ் ப்ளஸ் நம்மளோட அட்டென்ஷன் அந்த அளவுக்கு இருக்கிறது. எவ்வளோத்த ஒரு ப்ராப்ளம் இருக்கோ அவ்வளோத்து தான் ஒரு சொல்யூஷனும் வரும். அந்த சொல்யூஷனை யார் உருவாக்குறாங்களோ அவங்க பணம் மேக் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பிராண்ட்ஸ் கிரியேட்டர்ஸ் நிறைய பிஸ்னஸ்களுக்கு வியூவர்ஸ்கிட்ட அட்டென்ஷனை கிரப் பண்ணுறதுங்கிற ஒரு பெரிய சவாலாக போயிட்டு இருக்குது. ஸோ அந்த அட்டென்ஷனை கிரப் பண்ணி அந்த அட்டென்ஷனை மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதை நீங்கள் சரியாக செய்வீங்கன்னா உங்களால் நீங்கள் ஓன் ப்ராடக்டே க்ரியேட் பண்ணாமல் ஜஸ்ட் மிடில் மேனாக இருந்தே நீங்கள் $thousands of dollars நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். டிக்டாக் அல்லாத ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுற மெத்தட் அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ. நான் கிரிப்டோக்குள்ளே கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக இருக்கிறேன். நிறைய பியர் மார்க்கெட் புல் மார்க்கெட் எல்லாம் பார்த்துட்டேன். கிரிப்டோக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுற மெத்தட்ஸும் இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணாமல் ஏர்ன் பண்ணுற மெத்தட்டும் இருக்குது. நான் ஏன் கிரிப்டோவை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா கிரிப்டோங்கிறது இப்போ தான் ஒரு ஏர்லி ஸ்டேஜில் இருக்குது. உலகத்தில் அட்லீஸ்ட் ஒரு 10% ஆட்களுக்கு தான் கிரிப்டோ சம்மந்தமான அவேர்னஸ் இருக்குது. 90% ஆட்களுக்கு அவேர்னஸ் இல்லை. ஸோ நீங்கள் இப்போ கிரிப்டோக்குள்ளே வாரீங்கன்னு சொன்னால் சரியாக படித்து ப்ராப்பராக அவ்வளோ வருவீங்கன்னா நீங்கள் உலகத்தில் 90% ஆட்களை விட நீங்கள் ஏர்லி. கிரிப்டோவில் ஏர்ட்ராப்ஸ் கலெக்ட் பண்ணுறது ப்ளஸ் இது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொல்லி நிறைய ஃப்ரீ மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ஈல் ஃபார்மிங், ட்ரேடிங் போர்ட், மைனிங், கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு டைம் எடுக்காது. நீங்கள் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்களோ எந்த அளவுக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜியில் போவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் சொன்ன இந்த 3 விஷயத்தை தாண்டியும் வேறு நிறைய ஏர்னிங் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால்
எனக்கு சக்ஸஸ் தந்த நான் பர்சனலாக செய்கிற ஏர்னிங் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான். இதில் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கேன், எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கிளைண்ட்ஸ்லாம் எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்காங்க எல்லா விஷயத்தையும் நீங்கள் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். டெலிகிராம் சேனலோட லிங்க் எங்கள்கிட்ட பயோவில் இருக்குது. ப்ளஸ் இப்போ நான் சொன்ன இந்த 3 மெத்தட்டையும் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு சொன்னால், அதாவது இந்த மோனடைஸ், அட்டென்ஷன், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், கிரிப்டோ கரன்சி, இந்த 3ஐயும் ப்ராப்பராக நான் என்னென்ன செஞ்சேன், நான் எது செஞ்சுட்டு இருக்கிறேன், எப்படி நான் செய்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு சொன்னால் HBU கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த HBU கம்யூனிட்டியில் எல்லாத்தையுமே இன்டெப்த்தாக நல்ல கிளியர் எக்ஸாம்பிள்ஸோட சின்ன குட்டி வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக அந்த கம்யூனிட்டிக்குள்ளே நான் லைவ் போவேன். நீங்கள் லைவுக்கு வந்து உங்களுக்கு இருக்கிற கொஸ்டின்களை கேட்டு அதுக்குரிய ஆன்சர்களை எடுத்துகிட்டு போகலாம். இது ஜஸ்ட் ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம் உங்களுக்கு தந்தால் அதோட விஷயம் முடிஞ்சுன்னு இல்லை. கண்டினியூஸாக நீங்கள் செஞ்சு பார்க்கக்குள்ள ஏதாவது டவுட்ஸ் வந்தால் கண்டினியூஸாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம். அந்த மெசேஜில் எடுத்து உங்களோட டவுட்ஸுகளை நான் லைவில் வந்து கிளியர் பண்ணணும். நம்மள டிரெக்டாகவே உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். உங்களுக்கு கண்டினியூஸ் சப்போர்ட் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த HBU கம்யூனிட்டி சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம்ல வீடியோக்கு எத்தனை லைக் இருக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கம்யூனிட்டியில் எப்படி ஜாயின் பண்ணுங்கிற மேலே டீட்டெயில்ஸை நான் தரேன். பை.